பிக் பாஸோட டிஆர்பி குறைஞ்சிருச்சு. அதனால வரப்போற பிக் பாஸுக்கு ஒரு ஹைப் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த காமன் மேன்ன்ற ஒரு கான்செப்டே இவங்க எடுத்துன்னு வந்து ஷோ ஆரம்பிச்ச டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஷோவை எடுத்து கான்ட்ரவர்சி மட்டும் தான் மிச்சமே தவிர ஷோல நல்லதுன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. வெளியே வந்தவங்க எல்லாருமே ராஜு இப்படிப்பட்டவரா, மாயா இப்படிப்பட்டவங்களா, ஓவியா இப்படிப்பட்டவங்களா, ஆரி இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. ஆரி பேசுறது, ராஜு பேசுறதா இருக்கட்டும், ஒரு மரியாதையா பேசுறாங்களா? ஒரு நபராங்க நாய் மாதிரி உன்னால பண்ண முடியுமான்னு கேக்குறேன். இவங்களும் உள்ள இருந்து வந்தவங்க தானே. எப்படி அப்போ நீங்களும் நாய் வேஷம் போட்டு தான் உள்ள போயிருக்கீங்களா? ஆரி இவங்க வந்து காமன் மேன் எல்லாம் யாரும் எடுக்கலைங்க. நீங்க வந்து காமன் மேனை எடுத்துன்னு போய் இவங்க உள்ள வச்சு காமன் மேனால உள்ள சர்வே பண்ண முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற பாலிடிக்ஸ் அவ்வளவு இருக்குது. இவங்க தான் உள்ள போகணுன்றதையும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அப்பயே நாங்கெல்லாம் கோமாளித்தனம் சினிமா வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு தப்பான இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது. இதை வெட்ட வெளியா கேமரா போட்டு உனக்கு வாய்ப்பு தரேன், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பண்ண வைக்கிறது. ராசதான் மனுஷனுக்கு நம்ம வந்து பிக் பாஸ்குள்ள வந்துட மாட்டோமா? ஒருத்தங்க நாய் மாதிரி கொலைச்சிட்டு நாளைக்கு அவன் வந்து சாதாரணமா வந்து வெளியே வந்து நிற்கும் போது நாய் மாதிரி காலை தூக்குனா பாத்தியா இப்படி எல்லாம் சொல்லும் போது அது அசிங்கம் தானே. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இவர்கிட்ட பேசியிருக்கோம், ஃபுட் சார்ந்து பேசியிருக்கோம், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் யாராச்சும் கோமாளித்தனமாக வந்தாலும் ஒரு கூப்பிட்டு நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம காமன் மேன், பிக் பாஸ் காமன் மேன் பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். எங்கூட சதாம் பை இருந்திருக்காரு. பை வணக்கம். வணக்கம். இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. என்னன்னா பிக் பாஸ் தி காமன் மேன், அதாவது பொதுமக்கள் யார் வேணாலும் உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது. இப்போ நீங்களும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இப்போ நானும் எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை உள்ளே செலக்ட் பண்ணுறாங்க, 50 பேர் உள்ளே வராங்க. ஆனால் வந்தது என்னமோ 1 லட்சம் பேர் சொல்கிறாங்க. நமக்கு அது தெரியாது 1 லட்சம் வந்துச்சா இல்லை கூடயே கூட வந்திருக்கலாம் விஜய் டிவி அப்படிங்கிறனால. அவங்க 1 லட்சம் பேர் சொல்லும்போது அதில் வந்து ஒரு 50 பேர் செலக்ட் ஆகிறாங்க. ஸோ அதுலேருந்து அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அது ஜட்ஜஸ் எப்படி இருக்காங்க, எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்கன்றதெல்லாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த காமன் மேன் அப்படின்றது எப்படி இருக்குது? அதாவது பிக் பாஸோட டிஆர்பி குறைஞ்சிருச்சு. அதனால் வரப்போகிற பிக் பாஸுக்கு ஒரு ஹைப் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காமன் மேன்ன்ற ஒரு கான்செப்டே இவங்க எடுத்துன்னு வந்து அந்த ஷோவை எவ்வளோ ஒரு கான்ட்ரவர்சியாக ஷோ ஆரம்பித்த டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ஷோவை எடுத்து கான்ட்ரவர்சி மட்டும்தான் மிச்சமே தவிர ஷோவில் நல்லதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் வந்து அந்தளவுக்கு போகல. நிறைய பேர் அதை வந்து பார்க்குறத விட்டுட்டாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. அதனால் வந்து இப்போ பிக் பாஸை மறுபடியும் ஹைப் எடுத்துன்னு வரணும், எல்லாரும் பார்க்க வைக்கணும். அதுதான் இந்த காமன் மேன்ன்ற ஷோ. அதாவது செலிப்ரிட்டிஸே வந்துன்னு இருக்கிற இடத்துல ஒரு பொதுமக்களை நாங்கள் எடுத்துன்னு வரோம், காமன் மேனை எடுத்துன்னு வரோம்னு சொல்லும்போது அது ஒரு ஆர்வம் வரும்ல. ஏன் நம்மளும் அந்த இடத்துக்கு போகலாம், நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி கிடைக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் வியூவர்ஸ் அவங்களுக்கு கெயின் பண்ணலாம், இன்னும் நிறைய பேரோட கவனத்தை ஈர்க்கலான்ற ஒரு காரணம் மட்டும்தான் இந்த காமன் மேன், வேற ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்படி இருக்கும்போது 50 பேர் உள்ளே போகிறாங்க, அதுலேருந்து ஒரு 20 பேர் தாண்டி ஒரு 30 பேர் வெளியே வராங்க, 30-31 பேர்கிட்ட வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கவே கூடாது, ஏண்டா போனோம், ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, ராஜு இப்படிப்பட்டவரா, மாயா இப்படிப்பட்டவங்களா, ஓவியா இப்படிப்பட்டவங்களா, ஆரி இப்படிப்பட்டவங்களான்னு சொல்லி எல்லாரையும் பற்றியுமே ஐயோ நாங்கள் டிவியில் அவங்களை எப்படி எப்படியோ பார்த்தோமே, இப்போ என்னன்னா இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள்லாம் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இப்போ காமன் மேனுன்னு சொல்லி நீங்கள் பொதுமக்கள்னு சொல்லி அதிகபட்சம் அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சரை தான் உள்ள கூப்பிட்டுருந்தாங்க. ஓகேவா? அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுக்கு. என்னென்னா இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் உள்ளே வரும்போது இவங்க வந்து அந்த ஒரு பிஆர் டீம் வச்சுட்டு தான் உள்ளே வருவாங்க. அப்போது வந்து பிக் பாஸை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுன்றதை அவங்க பார்த்துப்பாங்க. அதாவது இப்போ எப்படின்னா உள்ளே ஒரு விஷயமும் நடக்குதா, இப்போ தான் லைவ் ஸ்ட்ரீமிங் போயின்னு இருக்கு இல்லையா, அதை பார்த்து இவங்க வந்து ரீல்ஸாக கட் பண்ணி போட தேவையே இல்லை. யார்? பிக் பாஸ் டீமு. இவங்களோட பிஆர் டீமே வந்து ஒரு ரீல்ஸாக கட் பண்ணி உள்ளே வந்து இது நடந்தது அது நடந்ததுன்னு சொல்லிட்டு இவர் நல்லவர் வல்லவர் சொல்லிட்டு இவரை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போன நபரை பற்றியும் பேசிட்டு பிக் பாஸை பற்றியும் பேசி இந்த வேலையை இந்த டீமே பார்த்துரும் இல்லையா. அந்த ஒரு வியூவர்ஸ்க்காகவும் தான் இவங்க வந்து காமன் மேன் எல்லாம் யாரும் எடுக்கலைங்க. காமன் மேனுன்னு யாராவது அதில் இருக்காங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க காமன் மேன் ஷோ. அதில் காமன் மேனுன்னு யாராவது பக்கத்து வீட்டுக்காரு, நம்ம ஏரியா ஆள் யாராவது இருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை.
அதுல அதிகபட்சமா இருக்கிறது அந்த 50 பேர்ல காமன் மேன் இருந்தாங்க. அந்த 50 பேர் உள்ள வரும்போது அதுல ஒரு 4-5 பேர் காமன் மேன் இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து அந்த மொத்த பேரையும் நீங்க இன்ஃப்ளூயன்சரா உள்ள போட்டா நீங்க நார் அடிச்சிட மாட்டீங்க. இன்னைக்கு மீடியா சும்மாவா இருக்குது, புரியுதுங்களா? அதாவது முதல்லலாம் நியூஸ் சேனல்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4-5 நியூஸ் சேனலுங்க தான் இருக்கும் நடக்கிறத பேசுறதுக்கு. இன்னைக்கு வந்து 1008 நியூஸ் சேனல் இருக்குது. ஒருத்தன் விட்டா இன்னொருத்தன் விட மாட்டேன்றான். அந்த மாதிரி சூழ்நிலையில இவங்க வந்து ஸ்கிரிப்டடாகவே, அதாவது ஸ்கிரிப்டட்லாம் கிடையாது, ரொம்ப கேவலமாக எடுத்துன்னு போயிட்டாங்க இந்த வாட்டி காமன் மேன் ஷோவை. இப்போ எல்லாமே இன்ஃப்ளூயன்சஸாகவே எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா ஒரு 4-5 பேரையாவது சொல்லி காமன் மேன்னு சொல்லி காட்டாமல் இருந்தால் நீங்கள் கம்முன்னு இருப்பீங்களா? கேள்வி கேட்பீங்கல்ல. அதுக்காக தான் இந்த ஒரு கண் துடைப்புக்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து காமன் மேனை எடுத்துன்னு போய் இவங்க உள்ளே வச்சு காமன் மேனால் உள்ளே சர்வே பண்ண முடியாது. ஏன்னா உள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் அவ்வளோ இருக்குது, மீடியா பாலிடிக்ஸ், புரியுதுங்களா? ஆரி பேசுறது, ராஜு பேசுறதா இருக்கட்டும், மாயா பேசுறதா இருக்கட்டும், ஓவியா பேசுறதா இருக்கட்டும், இந்த 4 பேருமே ஒரு மரியாதையா பேசுறாங்களா? ஒரு நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, நாகரிகமா அவங்களால பேச தெரியுதா? ஒரு நபராங்க நாய் மாதிரி உன்னால பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது வந்து உண்மையாவே கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ என்னன்னா இவங்க வந்து கண்டஸ்டண்டா உள்ள போறாங்கல்ல. ஆமா. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் கேட்டு தான் உள்ள போயிருப்பாங்க. அதை தான் நான் கேட்க வரேன். அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ நீங்க கண்டஸ்டன்ஸாக வந்து நீங்க வந்து உங்க சர்க்கிள்ல இருந்து எடுத்து யாரையோ உள்ள அனுப்புறீங்க இல்லையா? இத்தனை நாளாக வந்து சினிமா துறையில் இருந்தவங்க, அதை சார்ந்து இருந்தவங்க, மீடியா இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, இவங்கள தான் தூக்கி உள்ளே நீங்கள் போட்டிங்க. அதாவது கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க தான் உள்ளே போயிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக. அவங்கள எல்லாமே நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணி உள்ளே அனுப்புனீங்களா? இவங்களும் உள்ளே இருந்து வந்தவங்க தானே, எப்படி பார்த்தாலும். அப்போ இவங்கெல்லாம் இப்படி தான் போய் இப்படி தான். அப்போ நீங்களும் நாய் வேஷம் போட்டு தான் உள்ளே போயிருக்கீங்களா? ஆரி, நான் கேட்குறேன், ஆரி, ராஜு, நீங்கள்லாம் நாய் வேஷம் போட்டிருக்கீங்களா? ஒருவேளை வேற ஏதாவது பொம்பளை வேஷம் ஏதாவது போட்டு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது இல்லையா? அப்போ மாயா நீங்க என்ன வேஷம் போட்டீங்க? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருது இல்ல. நீங்க வந்து வெளியே வந்த காமன் மேனை வந்து நாய் மாதிரி கொலை, எங்களுக்கு அது பண்ணி காட்டு, இது பண்ணி காட்டு. ஆனா அதுக்கு ஒரு விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ஒரு விஷயம் சொல்லும்போது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு கூச்ச சுபாவத்தை வந்து நாங்க வந்து போக்க வைக்கிறோம். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்க அப்போ உங்களுக்கு கூச்ச சுபாவத்தை நீங்க எப்படி போக்குனீங்கன்றதை எங்களுக்கு வெளிப்படையா சொன்னீங்கன்னா நாங்களும் அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? மாயா அவங்க வந்து அவங்களோட கூச்ச சுபாவத்தை எப்படி போக்குனீங்கன்றதை கொஞ்சம் வெளிப்படையா ஒரு கண்டென்ட்டா கொடுத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்தீங்கன்னா நாங்களும் அதை வந்து தெரிஞ்சுப்போம்ல, புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து இது வந்து மனித உரிமை மீறல். அதாவது ஒரு ஆசை தான் மனுஷனுக்கு, நம்ம வந்து பிக் பாஸ்குள்ள வந்துட மாட்டோமா, நம்ம விஜய் டிவியில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நிமிஷம் வர மாட்டோமான்ற ஒரு ஆசையில் அவன் வரான். ஆனால் அவன் வெளியே போனதுக்கப்புறம் ஏன்டா நம்ம இங்கே போனோம், இருந்த மரியாதையை நம்ம கெடுத்துக்கணுமேடா, உள்ளே போய் வெளியே போய் அது அசிங்கம் தானே. ஒருத்தங்க நாய் மாதிரி குலைச்சிட்டு நாளைக்கு அவன் வந்து சாதாரணமாக வந்து வெளியே வந்து நிற்கும் போது 4 பேர் அவனை பார்ப்பாங்க. எப்படி பார்ப்பாங்க? இவன் தானே நாய் மாதிரி குலைச்சான் விஜய் டிவியில், நாய் மாதிரி காலை தூக்குனா பார்த்தியா, இப்படி எல்லாம் சொல்லும்போது அது அவனுக்கு மரியாதை அசிங்கம் அவனுக்கு, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஆசையில் ஒருத்தன் வரானா, உங்களால் முடிஞ்சா ஒரு வாய்ப்பு கொடுங்க, இல்லையா இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க. பிக் பாஸ்ன்றதே ஒரு ஹியூமன் ஜூ தான். அந்த ஜூக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறதுக்கு நாயா பேயா பண்ணியா நடிச்சு தான் உள்ளே வரணும்னா, அப்போ இத்தனை நாளாக நீங்கள் உங்களோட கண்டஸ்டன்ஸை இருக்கிற சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாம் நாயா கால் தூக்கி தான் உள்ளே வந்தாங்களா? கூச்ச சுபாவத்தை போக்குறதுக்கு உள்ளே போன வந்து இந்த மாயாவாக இருக்கட்டும், ஓவியாவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் உள்ளே யார் யார் போனீங்க, நீங்கள்லாம் என்ன பண்ணி கூச்ச சுபாவத்தை போக்கிட்டு உள்ளே போனீங்க? ஏன்னா எனக்கு வந்து அது எங்கே ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் நான் வந்து பார்த்தேன். என்னன்னா, ஒருத்தர் வந்து உள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றான், தான் வந்து டிவியில் தெரிகிறேன். ஸோ பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய மேடை, எல்லாருக்குமே போகணுன்ற ஒரு ஆசையில் வந்து 50 பேர் உள்ளே போகன்றப்போ உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கேமரா கண்டென்ட் அப்படின்றது. பிக் பாஸ்குள்ளே போயிருக்கும் போது தெரியும். பிக் பாஸ்குள்ளே போகணும்னு நினைக்கிறவன் எந்த எல்லைக்கு வேணாலும் போகணுன்ற ஒரு மனநிலையில தான் அங்கே இருக்கவே அந்த டிவியவும் சுற்றி கேமராவையும் பார்த்துன்னு ஒரு மோகத்துக்கு வந்துடுவான். நம்ம டிவியில் தெரிய போகிறோம், ஏதாவது ஒன்று பண்ணிடணுன்றப்போ அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு மூலியமாக ட்ரிகர் பண்ணி அவங்கள வந்து ஓவர் ரியாக்ட் பண்ண வைக்கிறதுங்கிறது. அவங்க வெளியே வந்து அவனுக்கு அப்போ தெரியாது, அந்த சுற்றி ஒரு 10 கேமராவில் நிற்கி பண்ணும்போது தெரியாது. வெளியே வந்துட்டு அதே வீடியோவை அவன் ஃபோனில் இப்படி எடுத்து பார்ப்பான்ல, ஸோ அப்போ தான் அவன் வந்து எவ்வளோ அசிங்கமாக இதாக பண்ணியிருப்போம் அப்படின்றது தெரியும், எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதாவது ஒருத்தன் வந்து ரொம்ப பசியில் நிற்கிறான், நீ என் முன்னாடி நாய் மாதிரி குலைச்சி காட்டு, நான் உனக்கு பண்ணு கொடுக்குறேன் சொன்னால் அவனுக்கு அந்த பசி என்ன பண்ணுன்னா கொலைக்க வச்சிடும்.
அதுதான் நீங்கள் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. மீடியான்ற பசி இன்னைக்கு எல்லாரையுமே நாய் மாதிரி குலைக்க விடுது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களால் முடிஞ்சா ஏதாவது நல்ல நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க. எனர்ஜியை டெஸ்ட் பண்ணுமா, ஏதாவது எனர்ஜெட்டிக்காக ஒரு ப்ரோக்ராம் வைங்க. எது அதாவது உங்களால் என்னென்ன பண்ண முடியும்? ஒரு கட்டுரை சொல்ல முடியுமா, ஒரு கவிதை சொல்ல முடியுமா, உங்களால் பாட்டு பாட முடியுமா, இதெல்லாம் கேட்குறது ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம பசங்க பார்க்கும்போதும், ஓ நம்ம வந்து கட்டுரை படித்தா நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராமில் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம கவிதை படிக்க கற்றுக்கணுன்னா, கவிதை சொல்ல கற்றுக்கணுன்னா நம்மளுக்கு அந்த ஷோவில் வாய்ப்பு கிடைக்கும், நம்ம நல்லா படித்து இன்டெலெக்சுவலாக பேசணுன்னா அந்த ப்ரோக்ராமில் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே அங்கே இல்லைங்க. இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? ஒரு விஷயம் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, நீங்கள் வந்து ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பீங்களா, உங்களால் எது ஃப்ளூவெண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயத்த, கருத்துள்ள விஷயத்த பேச முடியுமா, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் பேசுனாங்களா? இல்லை. பேசுனது என்னன்னா, நாய் மாதிரி வாடுவியா, உன் வால் இருக்குதா, எப்படி உன் கூச்சத்தை போக்குறதுக்கு சட்டையை கட்டிட்டு நிற்கிறியா, இதெல்லாம் கேட்குறது வந்து கோமாளித்தனத்தின் உச்சம். அதாவது பொதுமக்களை வந்து ஃபேமஸ் ஆக்குறேன், உன்னை சினிமாவுக்குள்ளே கூப்பிட்டு போகிறேன். அதாவது ஒரு படத்தில் நான் பார்த்த ஒரு காட்சி, அதாவது சினிமா வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு தப்பான இதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுதான் இதுவும். இதை வெட்ட வெளியாக கேமரா போட்டு உனக்கு வாய்ப்பு தரேன், இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி பண்ண வைக்கிறது தான் இது. ஆனால் அதில் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அது வந்து வெளியே வந்த ஆட்கள் பேசும்போது இவங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, இவங்க தான் உள்ளே போகணும், இவங்க தான் உள்ளே போகணுன்றதையும் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த லேடி உள்ளே போகணும், இந்த ஒரு மென் உள்ளே போகணும், இந்த ஒரு இவங்க வந்து கொஞ்சம் அந்த கிராமத்து கேரக்டரில் இருக்காங்க, ஸோ அதனால் இந்த ஒருத்தவங்க வந்து உள்ளே போகணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஷோவே நகர ஆரம்பிக்குது. அவங்கள முன்னிறுத்தி தான் அந்த ஷோவே போகுது, கேமரா எல்லாமே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுது. அப்பயே நாங்கள்லாம் கோமாளித்தனம் பண்ணணும், நாங்கள் ஏன் இந்த ஆட்டம் ஆடணும், எங்களையும் இதெல்லாம் ஆட சொல்கிறீங்க, அவங்க தான் ஓகேனா அப்போ அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு போயிடலாமே, எங்களையே இப்படி நீ ஆடாடுறவன் இந்த பக்கம் கயிறை தாண்டு, இந்த பக்கம் மேலே ஏறி நட, கயிறு மேலே நடந்து காட்டு அப்படின்றலாம் எங்களையே பண்ண சொல்லணும்னு சொல்லி ஒரு பெண் வந்து ஒரு இதில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. குறைஞ்சது 2 மாதம் இந்த காமன் மேன்ன்ற ஒரு ஷோ போகுமா விஜய் டிவியில்? எவ்வளோ வருமானம்? ஒரு செட்டு போட்டு இவனுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ஆரிய, இந்த ராஜுவை, மாயாவை, ஓவியாவை கூட்டின்னு வந்து சீஃப் கெஸ்ட்டுன்னு, அதாவது ஜட்ஜஸ்ன்னு சொல்லி உட்கார வச்சுன்னு அவங்க பேசுகிற விதமே கரெக்டாக இருக்குதா? அந்த காமன் மேன் இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல நீ உட்கார முடியுமா? நான் வந்து இவன் தான் சாதிஷ்ட மாதிரியும், இவங்க 4 பேரும் தான் எது சினிமா இண்டஸ்ட்ரியில் உச்சத்தில் இருக்கிறவங்களா இவங்கெல்லாம்? நான் கேட்குறேன், எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ராஜு என்ன பண்ணுற, நீ எத்தனை படத்தில் நீ வந்துட்ட? மாயா என்னவா இருக்கிறா போல, ஓவியாக்கு எத்தனை படம் வாய்ப்பு இருக்குது, ஆரி என்ன பண்ணிட்டு இருக்கிறா போல, இவங்கெல்லாம் சினிமாவில் எங்கே ஏதோ ஒரு ஓரமாக இருக்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஏதோ ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற காமன் மேன்ஸை வந்து நீங்கள் ரொம்ப இலக்காரமாகவும் ரொம்ப கேவலமாகவும் பேசுகிறீங்க. நீங்கள் என்ன சாதிச்சிட்டிங்களா? உங்களுக்கு திறமை இருக்குதா? நான் கேட்குறேன், உனக்கு என்ன திறமை இருக்குது? அப்படி உனக்கு திறமை இருந்திருந்தா இன்னைக்கு வந்து ஆரி வந்து தனுஷ் சார் இடத்த பிடிச்சிருப்பா போல, ராஜு வந்து சிம்பு சார் இடத்த பிடிச்சிருப்பா போல. அந்த திறமை இல்லாமல் தானே நீ வந்து இங்கே உட்காந்துன்னு இருக்கிற. அந்த திறமை இல்லாமல் தானே, வேலை வெட்டியே இல்லை, வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லி தானே அந்த விஜய் டிவியில் வந்து நீ அந்த இடத்துல வந்து சீஃப் கெஸ்ட்ன்னு சொல்லி என்னது ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துன்னு இருக்கிற. இதில் உனக்கு அவ்வளோ வக்கன பேச்சு. அந்த பார்வையாளர்கள் தான் காமன் மேன். அந்த காமன் மேனை நீ இலக்காரமாக பேசும்போது நீ நினைக்கணும், சோறு போடுற தெய்வத்தை நம்ம வந்து இந்த மாதிரி பேசுகிறோம் மேடான்னு. கரெக்டா இல்லையா? அதனால் வந்து இந்த ஷோ காமன் மேனுன்ற ஷோவை வன்மையாக கண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக வழக்கு தொடரலாம் இந்த சேனல் மேலே, மனித உரிமை மீறல். நான் அட்வொகேட்டு கிடையாது, கண்டிப்பாக நான் ஒரு அட்வொகேட்டாக இருந்தேன்னா கண்டிப்பாக வழக்கு தொடர்ந்துருப்பேன். மனித உரிமை மீறல். இந்த பிக் பாஸ்ன்ற ஷோவுமே எதுவுமே நல்ல கருத்து உள்ள ஷோ கிடையாது. இதால் வந்து எந்த ஒரு பயனுமே கிடையாது, என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது. பார்க்குற இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்குமே ஒரு நல்ல கருத்து கிடையாது. இதால் மென்டலி ப்ரெஷர் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது மேலே கண்டிப்பாக ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கும். ஏன்னா இப்போ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்கலாம் 22 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க போல். ஒருத்தவங்க வந்து பேசும்போது சொல்கிறாங்க,
22 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி டே 1ல அவங்க என்ன பண்றாங்க, அடிச்சு பிடிச்சி ஒரு 45,000 ரூபா ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் போயிட்டு 22,000 ரூபாய் 22 ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, ஓகே நம்ம பிக் பாஸ் மாதிரி வீட்டுக்குள்ள இருக்க போறோம் போல 22 நாள், அதுல யார் பெஸ்ட்ன்றதுக்காண்டி செலக்ட் பண்ணாங்க சொல்லி ஒரு 22 ட்ரெஸ் வாங்கிட்டு வருது அந்த பொண்ணு. உள்ள போகுது, ஃபர்ஸ்ட் டே முடியுது, 2வது நாள் ஷூட். அந்த பொண்ணு இல்லப்பா நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணு இந்த 22 ட்ரெஸ்ஸையும் போட்டு ஒவ்வொரு சேனலா போய் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு சேனல்லே உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி மாறும்னு பாருங்க. 22 நாள் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு வந்துடுறாங்க எல்லாருமே. இப்போ காமன் மேனாக இருக்கவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்குன்னா, அவங்க சினிமா ஆக்டர்ஸ் கிடையாது. இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேற, அவங்க வந்து ஏதோ வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ஐடி படிக்கிறவங்க வராங்க, ஒருத்தவங்க காலேஜ் போயிட்டு இருக்கவங்க அதில் போறாங்க, ஒருத்தவங்க ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க போறாங்க. அவங்க எல்லாருமே 22 நாள் 30 நாள் எனக்கு லீவ் வேணும், எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் பிக் பாஸ் போக போறேன்ற ஒரு மன நம்பிக்கையில் வரும்போது டப்பு டப்புன்னு கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு அவங்க தேவையான நாட்களை மட்டும் வச்சுக்கிட்டா, ஸோ அது வந்து அவங்களுக்கு நாளை பின்ன அவங்க இப்போ வந்து வெளியே பேசும்போது மக்கள் மத்தியில் திருப்பி நம்ம காமன் மேனுக்குள்ள போகணுன்ற எண்ணம் எப்படி வரும் அவங்களுக்குலாம்? நான் மக்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நானும் காமன் மேனுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போகிறதுக்குள்ளே அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை அப்ளை பண்ணலையேன்னு சொல்லி நான் அந்த ஷோவை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டேன். என்ன அங்கே கூப்பிட்டு நம்மளை அசிங்கம் தான் படுத்துகிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்கவே கொடுக்காதீங்க. இனி நீங்கள் ஃபேமஸ் ஆகணுமா, பிக் பாஸை விட பெரிய பிளாட்ஃபார்மே இருக்குது இன்ஸ்டாகிராம். பிக் பாஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டாகிராமை விட பெரிய பிளாட்ஃபார்ம் ஏதாவது இருக்குதா? இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் அது இன்ஸ்டாகிராம்ன்றது. உங்களோட திறமையை உங்களால் என்ன முடியுமோ, உங்களுக்கு சமைக்க தெரியுமா, சமைக்கிற வீடியோவை போடுங்க. உங்களுக்கு வந்து நல்லா படிக்க தெரியுமா, பசங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். பிக் பாஸ் மட்டும்தான் மேடைன்னு கிடையாது. பிக் பாஸ் வந்து இருக்கிறதுலே கேவலமான மேடை. அதனால் வந்து அந்த அப்படியே ஒதுக்கிட்டு உங்களை நீங்கள் ஃபேமஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சதை வீடியோ எடுத்து போடுங்க. நீங்கள் அக்கம் பக்கத்தில் போய் எதாவது வாங்குவீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் எடுத்து வீடியோ போடுங்க. சாப்பிட்ற இடத்துல போய் ஃபுட் ரிவ்யூன்னு போடுங்க. எல்லாத்துமே எதையுமே பண்ணுங்கள், நியாயமாக பண்ணுங்கள். மிக விரைவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த பிக் பாஸ்ன்ற ஷோ வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி.